கள்ளக்குறிச்சி கருணாபுரத்திற்கு தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்துவிட்டார் என்று அறிகின்றோம். அங்கிருந்து நம்ம நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருணாபுரம் கிராமத்திற்கு வருகை தந்திருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அங்க பாதிக்கப்பட்ட உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தினரை நேராக சந்தித்து அவர் தன்னுடைய ஆறுதலை தெரிவிக்க இருக்கின்றார். கள்ளக்குறிச்சியிலிருந்து நேரலை காட்சிகள். हेलो बस बस कैमरामैन सर 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 கொஞ்சம் நம்முடைய செய்தியாளர் கோபிநாத் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார் கருணாபுரத்திலிருந்து. கோபிநாத், கருணாபுரத்தில் எத்தனை குடும்பங்களை அவர் சந்திக்க இருக்கின்றார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்? மேலும் விவரங்கள் சொல்லுங்க. கருணாபுரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்க தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் உடல்கள் வைக்கப்பட்ட பிரவீன் மற்றும் சுரேஷ், இவங்க 2 பேரோட உடல்கள் அவங்க வீட்டு வாசல்ல, ஒரே வீட்டுல சேர்ந்தவங்க 2 பேர் உடல் வீட்டு வாசல்ல வச்சிருந்தாங்க. அவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக சென்று அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அந்த குடும்பத்திற்கான உதவி தொகை வழங்கினாங்க. மொத்தம் 35 பேருக்கு, உயிரிழந்த மொத்தம் 35 குடும்பங்களுக்கு அரசு அறிவித்த ரூபாய் 10 லட்சத்துக்கான காசோலையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாங்கிட்டு இருக்காரு. அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 35 பேரையும் பார்த்தீங்கன்னா இங்க அருகில் இருக்கக்கூடிய பள்ளியில அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து, அந்த வாரிசுன்னு சொல்லக்கூடிய அவங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் சொல்லி அந்த குடும்பத்திற்கான நிதி உதவி வழங்குற காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். இவங்க அத்தனை பேருமே அருகில் இருக்க ஸ்கூல்ல வருவாய்த்துறை அதிகாரிகள் அசம்பிள் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான உதவி தொகையை கொடுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா நேரடியா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு, உங்க பேர் என்ன விஷயம் கேட்கிறாரு. கேட்டு அவங்களுக்கான உதவி தொகை கொடுத்திருக்க காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து கருணாபுரத்தில் உயிரிழந்த அத்தனை பேர் குடும்பங்களுக்கும் இதே இடத்தில் இந்த இடத்துல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான காசோலையை வழங்குற காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 35 குடும்பங்கள் உயிரிழந்ததா நமக்கு கிடைச்ச தகவலா இருக்கு. இது வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட உடல்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கு. இறந்ததாக சொல்லப்படுகிற அத்தனை குடும்பங்களுக்கும் ஒரே நாளில் அரசு அறிவித்த சில மணி நேரங்களில் இது காசோலையை வழங்கும் பணியில தமிழ்நாடு அரசு ஈடுபட்டிருக்கு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பங்களுக்கான காசோலையை தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லி அந்த உதவி தொகையை வழங்குற காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். ரைட், கருணாபுரம் கிராமத்திலிருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய பள்ளியில் நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தினருக்கு அந்த காசோலைகளை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்க்கின்றோம்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி இதுவரை 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதுல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பாதிக்கப்பட்டவர்களுடைய உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிவாரணமான 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி வருகின்றார். இந்த நேரலை காட்சிகளை தான் பார்த்து வருகின்றோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன், இந்த இப்போ காசோலை வழங்கப்பட்டு வரதை நம்ம நேரலையில பார்க்கிறோம். இதற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்புக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? அமைச்சருடைய அடுத்த திட்டம் என்ன? அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது இந்த கருணாபுரம் பகுதிக்கு வந்திருக்காரு. இங்கு ஒரு பள்ளியில, அரசு பள்ளியில ஏற்கனவே வருவாய்த்துறையினர் வந்து அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து அழைச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட தான் வந்து தற்போது இந்த 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையானது வழங்கப்பட்டு இருக்கு. இந்த 10 லட்சம் ரூபாய் காசோலை வந்து அந்த பகுதியில் வழங்கப்பட்ட பிறகு சிலர், அதாவது உயிரிழந்தவர்களுடைய இல்லங்களுக்கு நேரில் சென்று மலர் மாலை சாத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அவர் செய்தியாளர்களை சந்திக்க கூடும் அப்படின்ற நிலையில தான் தற்போது செய்தியாளர்கள் வந்து காத்திருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களை சந்திப்பார்னு சொல்லிட்டு அவங்க திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பகுதியில் செய்தியாளர் சந்திப்புக்கான எந்த ஒரு ஏற்பாடும் செய்யவில்லை. ஆனால் செய்தியாளர் சந்திப்பு நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேவநாதன், இப்போ இவங்களுக்கெல்லாம் காசோலை கொடுத்து முடித்த பிறகு ஒவ்வொரு வீடாக திருப்பி சென்று அஞ்சலி செலுத்த இருக்கிறாரா? அதுதான் திட்டம் இல்ல, அனைத்து வீடுகளுக்கும் செல்வதற்கான ஏற்பாடுகள் இல்லை. இந்த பள்ளிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய 1 அல்லது 2 வீடுகளுக்கு சென்று நேரில் அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் தான் வந்து செய்யப்பட்டிருக்கு. தற்போது அவர் அந்த காசோலை கொடுத்து முடித்துவிட்டு அந்த 2 நபர்களுக்கு மட்டும் வீட்டில் சென்று காசோலை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் தான் செஞ்சிருக்காங்க. ரைட், நன்றி தேவநாதன். அங்க வர நேரலை காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அமைச்சரிடம் கண்ணீர் மல்க தங்களுடைய குறைகளை மக்கள் சொல்றதையும் கூட நம்மளால பார்க்க முடிகின்றது. அவர்களுடைய துயரத்தில் பங்கு கொள்ளதான் அரசு வந்திருக்கிறது, அமைச்சர் வந்திருக்கிறார், அவருடைய நிவாரண தொகையை அங்க வழங்கி வருகிறார். இதற்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பு இருக்குமா? அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விளக்கங்களை கொடுப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. தொடர்ந்து நாம் காத்திருக்கிறோம். நேரலை காட்சிகளை கருணாபுரத்திலிருந்து பார்க்கின்றோம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளை எடுக்கலாம். இடைவேளைக்கு பிறகு கருணாபுரத்திலிருந்து மேலும் முக்கிய தகவல்களோடு இணையலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.